என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திருவாரூர்ல தொடங்கி தமிழ்நாட்டோட தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இப்போ திரும்பவும் டெல்டாவுக்கு அடுத்த ரவுண்டுக்காக வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் மற்ற ஊருக்கெல்லாம் நான் முதலமைச்சர். ஆனா இந்த சீர்காழியை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சராக ஆவதற்கு முன்னாடியே உங்க ஊர் மாப்பிள 7வது முறையா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய, திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய உங்க ஊர்ல பொண்ணெடுத்த உரிமையோடு உங்க ஊர் மருமகனா வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்க தலைவர் கலைஞர் பிறந்த திருக்குவளை இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்திலிருந்தும் வந்திருக்கீங்க. இங்க எத்தனை பேர் நாகப்பட்டினம்? கையை உயர்த்துங்க பார்ப்போம். நன்றி. நாகை எப்பவும் திமுக வாகை சூடுகிற மாவட்டம். அதே போல 1000 ஆனாலும் 1000 ஆகாதுன்னு சொல்லுவாங்களே, நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து எத்தனை பேர்? கையை உயர்த்துங்க பார்ப்போம். கௌதமன் பார்த்தீங்களா? நன்றி நன்றி. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த 2 மாவட்டத்திலிருந்து இருக்கிற எல்லா தொகுதிகளிலையும் திமுக கூட்டணியுடைய வெற்றி 100% வெற்றி உறுதி. உறுதி தானே? நிச்சயமா? உறுதியா? சத்தியமா? நன்றி. இப்போ வேட்பாளர்களை நான் அறிமுகப்படுத்துறேன். முதல்ல பூம்புகார் சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர் நிவேதா முருகன் அவர்கள். மயிலாடுதுறை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளராக இருந்து உயர்ந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை பூம்புகார் தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருக்கு நீங்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளிக்கணும். அடுத்து மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த YN ஜமால் முகமது யூனுஸ் அவர்கள். என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவருடைய நம்பிக்கையை பெற்ற வேட்பாளர், இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்து பணியாற்றியவர். அவருக்கு நீங்கள்லாம் கை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளிக்கணும். அடுத்து சீர்காழி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர் செந்தில் செல்வன். என்னுடைய 6 அண்ணன் வைகோ அவருடைய நம்பிக்கையை பெற்ற வேட்பாளர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தணிக்கை குழு உறுப்பினர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அளிக்கணும். அடுத்து வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாமி புகழேந்தி அவர்கள். நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கழக முன்னோடி, மாமி என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய மீனாட்சி சுந்தரத்தினுடைய அன்பு மகன். 1986 முதல் கழகத்தின் அனைத்து போராட்டங்களிலும் பங்கெடுத்து சிறை சென்றவர். 25 ஆண்டு காலமாக வேதாரண்யம் நகர கழகத்தினுடைய செயலாளராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில்
ஆதரிச்சு அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் சட்டமன்றத்தில் மனித உரிமைகளுக்காகவும் ஜனநாயக உரிமைகளுக்காகவும் சிறுபான்மையினுடைய நலனுக்காகவும் ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் குரல் கொடுக்கக்கூடியவர். கல்லூரி பேராசிரியராக இருந்து அரசியலுக்குள் நுழைந்து ஒரு இயக்கத்திற்கு தலைமை தாங்கி கொண்டு இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். இன்னும் சொல்லணும்னா நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய முக்கிய தூண்களில் ஒருவராக பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை அளித்து அவர் வெற்றி விளைக்கணும்னு கேட்டுக்க விரும்புகிறேன். அடுத்து கீழ்வலூர் சட்டமன்ற தொகுதியில நமது வெல்லும் வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சகோதரி லதா தங்கமணி அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த திருக்குவளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழக்கரையில் பிறந்தவர் அவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில மாதர் சங்க மாநில துணைத் தலைவராக இருந்து செயல்பட்டு வருகிறார். மக்களுக்கான போராட்டங்கள்ல முன்னின்று பங்கேற்கக்கூடியவர். அவருக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்கினை வழங்கி அவர் வெற்றி விளைக்கணும். இப்போ நான் அறிமுகப்படுத்துற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய 6 வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கெல்லாம் வெற்றி விளைக்க தயாராயிட்டீங்களா? தயாரா? வெற்றி உறுதியா? சத்தமா? இன்னும் சத்தமா? வெற்றி உறுதி ஆயிடுச்சு. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். சீட்டு கொடுத்தாச்சு உங்களுக்கு. என்னதான் உங்க ஊர் மருமகனாக இருந்தாலும் வெறும் கையோட நான் உங்ககிட்ட வாக்கு கேட்க வரல. 5 வருஷமா 5 ஆண்டு காலமாக ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்த அந்த உரிமையோடு உங்க ஆதரவை கேட்க வந்திருக்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டத்தை முதல்ல எடுத்துப்போம். மயிலாடுதுறை நகராட்சியில புதிய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம், மயிலாடுதுறையில 45 கோடி ரூபாயில அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்த கூடுதல் கட்டணம், சீர்காழி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம், பூம்புகார் கடற்கரையில சுற்றுலா வளாகம் அதனுடைய மேம்பாடு, இவை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கிறோம். இதுபோக சீர்காழி தரங்கம்பாடி வட்டங்கள்ல கடல் நீர் உட்புகுவதை தடுக்க கடமடை நீரொழுங்குகள் அமைக்கக்கூடிய பணி, தரங்கம்பாடி கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருது. அதே மாதிரி மயிலாடுதுறைக்கு மருத்துவக் கல்லூரியும் இங்க இருக்கிற கூட்டுறவு சக்கர ஆலையை மீண்டும் இயக்குவதற்கான பணிகளும் அரசோட பரிசீலனையில் இருக்கு. அடுத்து நாகை மாவட்டத்திற்கு வரேன். ஒரு பக்கம் சிக்கல் சிங்காரவேலர் கோயில், இன்னொரு பக்கம் நாகூர் தர்கா, இன்னொரு பக்கம் வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணியுடைய மாதா கோயில் என தமிழ்நாட்டினுடைய மத இணக்கத்திற்கு அழகான சாம்பிள் நாகப்பட்டினம் தான் இல்லையா? கடந்த 5 ஆண்டுகளில் உங்களுக்காக வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம், அக்கரைப்பேட்டை மேம்பாலம், 27 மினி பேருந்துகள் சேவை, இசைமுரசு அனிஃபா நூற்றாண்டு நினைவு பூங்கா, துறைமுக மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை நாகை மாவட்டத்தில் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இதுபோக நாகப்பட்டினம் புதிய புறநகர் பேருந்து நிலையம், நாகப்பட்டினம் நியோ டைடல் பூங்கா, பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தோழி தங்கும் விடுதி, புதிய நூலக கட்டடங்கள், பிரதாபராமபுரம் நீல கடற்கரை திட்டம்னு பல பணிகள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு.
இது மட்டுமல்லாம தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளடக்கிய வேளாண் தொழில் பெருந்திடம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை அறிவிப்பையும் வேளாண் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறோம். மீனவர்கள் நிறைஞ்ச மாவட்டம் இது. நாகை மாவட்டம் நம்பியார் நகர்ல மீனவ சொந்தங்களை சந்திச்சு நான் பேசினப்போ மீனவர்களுடைய நல்வாழ்வுக்காக 576 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் பல திட்டங்களை நான் சட்டப்பேரவையில் அறிவிச்சப்போ நாகையிலிருந்து நீங்கள்லாம் நன்றி சொல்லி எனக்கு வாழ்த்து சொன்னப்போ மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதை என்னால் இன்னமும் மறக்க முடியல. அதே போல 4000 திருக்கோயில்களுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். அதுல 2000வது குடமுழுக்கு நம்ம மயிலாடுதுறை கீழப்பரசலூர் விரட்டேஸ்வரர் கோயில் தான் அதெல்லாம் நடத்தணும். 3000வது குடமுழுக்கு எங்க நடந்துச்சுன்னா நாகை மாவட்டம் திருப்புகலூர் அக்னீஸ்வரர் கோயில தான் நடத்தணும். இப்படி 2 மாவட்டத்திலையும் மீனவர், இளைஞர், உழவர்கள், மகளிர், பக்தர்கள் யாரையும் விடாம எல்லோருக்காகவும் நன்மைகளை செஞ்சு தந்துட்டு கம்பீரமா தெம்போட திராணியோட உங்ககிட்ட நான் ஆதரவு கேட்கிறேன். ஆனா இப்படி பேசுறதுக்கு எந்த கண்டென்ட் இல்லாம கண்டதையும் பேசுகிற ஒரு எதிர்கட்சி தலைவரா பழனிசாமி வலம் வந்து கொண்டிருக்கிறார். நாள்தோறும் கருத்து கணிப்புகள் முடிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதுல திமுக கூட்டணி வெற்றி எண்ணிக்கை கூட கூட தோல்வி பயத்துல பழனிசாமி தரம் கீழே கீழே இறங்கிட்டு போகுது. கூவத்தூர்ல எம்எல்ஏக்களை ஏலம் எடுத்து முதலமைச்சரானவர் அவர். அந்த பதவியில் இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி நீங்க எல்லாம் தோக்கடிச்சீங்க. இப்ப அவரே முதலமைச்சரா மட்டும் இல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கவும் தனக்கு தகுதி இல்லை என்பதை போல நடந்து கொள்கிறார். தன்னுடைய தராதரம் இல்லாத பேச்சுக்களால் தன்னையும் தன்னுடைய கட்சியையும் மக்கள் கிட்ட அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 2026 தேர்தல் முடிவுகள் பழனிசாமி என்ற அசிங்கத்தை அரசியல் இருந்த துடை தெரியணும். எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குறாங்க. கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களையும் சர்ச்சுகளையும் குறிவச்சு FCRA சட்ட திருத்தம் கொண்டு வர பார்க்கிறாங்க. பல மாநிலங்களில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் நாடாளுமன்றத்தை அவசரமாக கூட்டி தொகுதி மறுவரையை செய்ய துடிக்கிறாங்க. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள்லாம் கடுமையான பாதிப்பை சந்திக்க போகுது. முக்கியமான அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் அவசர அவசரமாக செய்ய போறாங்க. இதை நாம் கண்டிச்சு பல்வேறு மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க இருக்கிற இந்த சமயத்தில் எதுக்கு இந்த அவசரம் கேட்கிறோம். இந்தியாவில் இருக்க எல்லா தலைவரும் இதே கேட்கிறாங்க. ஆனா இதற்கு அவரிடத்தில் பதில் இல்லை. தொகுதி மறுவரையால வட மாநிலங்களோட தொகுதி எண்ணிக்கை மிக மிக அதிகமாகும். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கும் தொகுதி எண்ணிக்கையில பெரிய இடைவெளி உண்டாகும். இது அநியாயம் என்று எச்சரிக்கிறோம். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் கேரள முதலமைச்சர் நம்முடைய சகோதரர் பினராயி விஜயன் அவர்களும் தொகுதி மறுவரைய தொடர்பா நான் நீண்ட காலமாக வெளிப்படுத்தி வரக்கூடிய அந்த அச்சத்தை அவரும் கேள்வியாக எழுப்பி இருக்கிறார். இது எதை பற்றியும் வாய் திறந்து பேச வக்கில்லாமல் இருக்கிறார் பழனிசாமி. அதுக்கு காரணம் என்ன? அதிமுகவையும் பழனிசாமியும் குத்தகைக்கு எடுத்திருப்பது யாரு? பாஜக. குத்தகைக்கு எடுத்திருப்பது யாரு? பாஜக. அதாவது டெல்லி டீம். அந்த டீம்ல இருந்து இப்ப அடிக்கடி ஒன்றிய அமைச்சர்களும் பாஜக முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் கேட்ட கேள்விக்கும் நான் விட்ட சவாலுக்கும் பதில் இருக்கா? இல்ல. நான் கேட்கிறேன், தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டுக்காக கொள்ள கொடுக்காத பழனிசாமி வேற எதுக்காகத்தான் பேசுவாரு? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருப்பதால தானே தொகுதி மறுவரை பற்றி பாஜக அரசு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே விழிப்புணர்வை நாம ஏற்படுத்தணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டின
இந்தியா முழுக்க இருந்து முதலமைச்சர்களை சென்னைக்கு அழைச்சி கூட்டு நடவடிக்கை கூட்டத்தை நடத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சோமே. ஏன் சட்டமன்றத்தின் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும்? ஒருவேளை பழனிசாமி ஆட்சியாக இருந்திருந்தான் தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்திருப்பார். நல்ல வேலை இல்லை. வர்ற தேர்தலையும் பழனிசாமியும் என்டிஏ கூட்டணியும் ஒரு தொகுதியிலே கூட ஜெயிக்க கூடாது. இதுக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு எந்த சிறப்பு திட்டத்தையும் செய்கிறது இல்லைன்னு சொல்லி வருகிறோம். அதற்கு ஆதாரமா சமீபத்தில் லைவ் மின்ட் என்கிற பொருளாதாரம் சார்ந்த ஒரு நியூஸ் பேப்பர், ஆங்கில நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. ஆதாரம் இருக்கு. நான் 19 பேச மாட்டேன், ஆதாரத்தோடு தான் பேசுறேன். இதுல என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னா, ஒன்றிய அரசினுடைய உட்கட்டமைப்பு திட்டங்கள் அதிகமாக நடக்கிறதுல டாப் 10 10 மாநிலங்கள்னு ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. அத இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மகாராஷ்டிராவில் அதில் முதல் இடத்துல இருக்கு. 2வது பெரிய பொருளாதாரமான தமிழ்நாடு தான் 2வது இடத்துல நியாயமா இருக்கணும். ஆனா இல்ல. அதிகமான தொழில்மயமான மாநிலமும் நாம தான். ஆனா அதிர்ச்சிக்குரிய செய்தி என்னன்னா, முதல் 10 இடத்துல தமிழ்நாடு எங்கேயுமே இல்லை. ஒன்றிய அரசு தமிழ்நாடு என்கிற இந்தியாவுடைய வளர்ச்சி என்ஜின் எந்த அளவுக்கு வஞ்சிக்குது என்பதற்கு இதை விட ஒரு சான்று வேணுமா? வரி கட்டுறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் பணம் வேணும். ஆனா எங்களுக்கு எந்த திட்டமும் கிடையாதா? சிறப்பு திட்டமும் கிடையாது. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு முட்டை தான் போடுறாங்க. ரயில்வே திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமம் தான் போடுறாங்க. இதுல நேற்று மதுரைக்கு வந்த மகாராஷ்டிராவினுடைய பாஜக முதலமைச்சர் பட்னவிஸ் என்ன சொன்னார்னு பாத்தீங்களா? நான் இன்னைக்கு அதுக்கு ட்விட்டர்ல செய்தி போட்டிருக்கிறேன். மதுரைக்கு ஏன் மெட்ரோ நிராகரிக்கப்பட்டுச்சு என்று செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. யார்கிட்ட? மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் இடத்துல. ஏன் மெட்ரோவை கேன்சல் பண்ணீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மதுரையில் பாஜக எம்எல்ஏ வெற்றி பெற்றா மதுரைக்கு மெட்ரோ கிடைக்கும்னு பேசுறார். முதல்ல கேட்கிறேன், அவருக்கு மதுரை மெட்ரோவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன பிரதமரா? இல்ல அந்த துறையை சார்ந்த ஒன்றிய அமைச்சரா? அரசியலமைப்பின் மீது உறுதிமொழியற்ற ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பேசுற பேச்சா இது? பாஜக ஜெயிக்க வச்சாதான் உங்களுக்கு மெட்ரோ தருவோம்னு வெளிப்படையா கட்ட பஞ்சாயத்து பண்றாரு திரு பட்னாவிஸ் அவர்களே. இப்படி பிளாக்மெயில் பண்ண உங்களுக்கு வெக்கமே இல்லையா? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறாரு? இப்பவாச்சும் வாய் திறந்து மக்கள் பிரச்சனை பேசுவீங்களா? இல்ல வழக்கம் போல உங்க சொந்த கதை சோக கதை தான் பேச போறீங்களா? அது மட்டும் இல்ல, ஒன்றிய அரசு செய்கிற சில வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்ல. நேற்றைக்கு கூட இங்க பக்கத்துல கொரிடா ஆற்றின் குறுக்கே 6500 கோடி ரூபாய் மதிப்புல ஒன்றிய அரசு கட்டின மேம்பாலம் உள்வாங்கி சேதமடைஞ்சிருக்கு இல்லையா? சீர்காழி சிதம்பரம் இடையே போக்குவரத்து பாதிப்படைஞ்சிருக்கு. இப்போ இதே மாதிரி தான் இந்தியா முழுக்க இவங்க கட்டுறதெல்லாம் திறந்த கொஞ்ச நாள்ல இடிஞ்சு விழுது. நிறைய இடத்துல திறக்கிறதுக்கு முன்னாடியே கொலாப்ஸ் ஆகுது. பிரதமர் மோடி அவருடைய குஜராத்திலேயே மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்து 140 பேர் பரிதாபமாக இறந்து போனாங்க. இப்படி என்னால பெரிய லிஸ்டே போட முடியும். இப்படி ஊழலும் பொறுப்பின்மையும் அலட்சியம் நிறைந்த அரசு தான் ஒன்றிய பாஜக அரசு. இவங்க எல்லாரும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம விமர்சிக்கிறாங்க, வாக்கு கேட்கிறாங்கன்னு தெரியல. பாஜகவோட ஒரே நோக்கம் தமிழ்நாடு வளரக்கூடாது. ஆனா அதையெல்லாம் மீறித்தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையிலான திட்டங்களை நிறைவேற்றி காட்டி இருக்கிறான். முத்திரை திட்டங்களே எக்கச்சக்கமா இருக்கு. அந்த பட்டியலெல்லாம் பல கூட்டங்களையும் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு வரேன், சொல்லிட்டு வரேன். அந்த திட்டங்களை அடுத்து மேலும் விரிவுபடுத்துகிற மாதிரி இன்னும் பல புதிய திட்டங்களை கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கணும்.
அதாவது 2026 தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் இதுதான். ரஜினி படத்தில் பாட்டு இருக்கும், சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவோம். நான் பிரச்சாரத்துக்கு கிளம்புறதுக்கு முன்பே நம்ம சூப்பர் ஸ்டார் நமக்காக பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த சூப்பர் ஸ்டார் சொல்றேன், தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார். வாக்கு எண்ணப்படக்கூடிய மே 4 கல்யாண நாள்னா தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நாள் தான் நம்ம வெற்றிக்கு நிச்சயதார்த்த நாள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாக்கு எண்ணப்படக்கூடிய மே 4 கல்யாண நாள், மேரேஜ் டே அன்னைக்கு, எல்லாருக்கும் கல்யாண நாள் அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் சொல்லுவாங்க கல்யாண நாள்னு. நான் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நாள் தான் நம்ம வெற்றிக்கு நிச்சயதார்த்த நாள். அப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையோட டாப் அறிவிப்பு முக்கியமான அறிவிப்புகளை மட்டும் இப்ப சொல்றேன். முதல்ல இல்லத்தரசி திட்டம். ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் தான். எப்படி? ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் தான். இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போறோம்? எவ்வளவு? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோக பொருட்கள் புதுசா வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளையும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். என்னென்ன பொருள்? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இன்னொரு சொல்லட்டுமா? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, தாய்மாரெல்லாம் மனப்பாடம் பண்ணிருப்பீங்க நேரம். எங்க பார்த்தா அதான் டிஸ்கஸ், என்ன வாங்கலாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் என் காதுக்கு வருது. வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டரு, மிக்சரு, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இதை எதை வாங்கலாம்னு இப்போ பெண்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்ப தலைவியோட வீட்டு வேலை சுமையை குறைக்கணும். அதுக்காக தான் இந்த திட்டம். நீங்க ஒரு தாய்மார்கள் இருக்கீங்க, ஒரு புடவை வாங்குறதுக்கு கடைக்கு போறீங்க. கடைக்கு போய் இந்த புடவை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. நல்ல கலரா, இது நமக்கு மேட்ச் ஆகுமா, சாயம் போகுமா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா, அதை தொட்டு பார்த்து தடவி பார்த்து இதுனா சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, இவ்வளவும் பார்த்துட்டு அவன் ஒரு புடவை வாங்க ஒரு 250 ரூபாய் எடுத்து கீழே போடுவான் கடைக்காரன். ஒரே ஒரு புடவை தான் வாங்குவீங்க. அதை எடுத்துக்கிட்டு நல்ல இருக்கான்னு சொல்லிட்டு அவன் லைட்டு ஃபெட் லைட்லாம் போட்டு வச்சிருப்பான். நம்ப மாட்டீங்க. வெளியில் எடுத்துட்டு வந்து சூரிய வெளிச்சத்தில் பார்ப்பீங்க. இந்த வெளிச்சத்தில், சூரிய வெளிச்சத்தில் எப்படி தலைவர் கலைஞர் சொன்னபடியே கலர் டிவியும் கேஸ் அடுப்பும் கொடுத்தாரோ, அவருடைய மகனான நானும் சொன்னபடியே இல்லத்தரசி திட்டத்தை நிறைவேற்றுவேன். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. இப்ப மாசம் 1000 ரூபாய் என்பது 1,31 லட்சம் சகோதரிகளுக்கு வந்துகிட்டு இருக்கு, பேங்க்ல வந்துகிட்டு இருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்ப எவ்வளவு ஆக போகுது தெரியுமா? 2000. திராவிட மாடல் ஆட்சியில் மாசம் 2000 ரூபாய் உரிமை தொகை. இந்த உரிமை தொகை மட்டும் இல்ல, கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் தமிழ் புதல்வன் உதவித்தொகை எவ்வளவு? 1500 உயர்த்தி வழங்கப்படும். அடுத்த முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் என எல்லா உதவித்தொகைகளும் இனி 2 மடங்கா உயர்த்தி வழங்க போறோம். மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரண தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாய் ஆகும். மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கு மகிழ்ச்சி தானே? கையை உயர்த்தி காட்டுங்க மீனவர்கள். 20 லட்சத்துக்கு அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்க போறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். இங்க இருக்கக்கூடிய மகளிர் எல்லாரும் டவுன் பஸ்ல கட்டணம் இல்லாம பயணிக்கிறீங்க இல்லையா? காய்கறி, பூ, பழம், மீன் விற்பனை செய்யக்கூடிய மகளிர் எல்லாருக்கும் விடியல் திட்டம் உபயோகமா இருக்கா இல்லையா? உபயோகமா இருக்கா இல்லையம்மா? சொல்லுங்கம்மா, கையை உயர்த்தி காட்டுங்க. இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து கட்டமைப்பை வலிமைப்படுத்தி அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். மகிழ்ச்சியா? அடுத்து உயர்கல்வி முடித்திருக்கக்கூடிய 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் 2.0 திட்டத்தில் 6 மாசத்துக்கு 1500 ரூபாய் உதவி தொகையோட பயிற்சி தொகை வழங்க போறோம். குறிப்பா நாகை பகுதியை சார்ந்த 1 லட்சம் இளைஞர்களுக்கு உணவு பதப்படுத்துதல் பிரிவில் திறன் பயிற்சி வழங்க போறோம். நாகப்பட்டினம் குடிசை பகுதியில் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம், குடிசை பகுதியில் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம் நாகை மாவட்டம். புயலால அடிக்கடி பாதிக்கப்பட்டு வீட்டு கூரையை மாத்த நீங்க படுற கஷ்டமெல்லாம் எனக்கும் தெரியும். இந்த நிலை மாற குடிசைகளே இல்லாத தமிழ்நாடு என்ற தலைவர் கலைஞருடைய கனவு நனவாக கலைஞர் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். நாகப்பட்டினம் துறைமுகம் உலகத்தரத்தில் மேம்படுத்தப்படும். நாகப்பட்டினத்தில் ஆபரண தயாரிப்பு குழுமமும் மயிலாடுதுறையில் அட்டைப்பெட்டி தயாரிப்பு குழுமமும் அமைக்கப்படும். இவையெல்லாம் போக நம்ம டெல்டா மாவட்டங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் மாஸ்டர் பிளான் போட்டிருக்கோம். என்னன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க விரைவு சாலைகள், திருச்சியில ஏற்றுமதிக்கு தேவையான உலர் துறைமுக கட்டமைப்பு, தூய்மை காவிரி திட்டம் 2030 செயலாக்கம், ஒருங்கிணைந்த சுற்றுலா மேலாண்மை திட்டம், வேளாண்மைகளை நீராதார கட்டமைப்பு தீவிர மேம்பாடு, கடல்சார பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் போன்றவற்றை நிறைவேற்ற டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் செயல்படுத்த போறோம். இப்ப சொல்லுங்க, இந்த ஆட்சி தொடரணுமா இல்லையா? உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோன்னு சொல்லி இனி செய்ய போறத சொல்லி வாக்கு கேட்டா அது நம்ம திராவிட மாடல். அவதூறுகளை மட்டுமே பேசி பொய்ய மட்டுமே சொன்னா அது அடிமை பழனிசாமி மாடல். சாதனையோடு தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக துணிச்சலோடு குரல் கொடுக்கிற ஸ்டாலின் ஆட்சி வேணுமா, இல்ல டெல்லிக்கு அடிமை சேவகம் செய்கிற பழனிசாமி ஆட்சி வேண்டுமா? சத்தமா யார் ஆட்சி? திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சி. டெல்லி வரை கேட்கணும். சொல்லுங்க. நன்றி. நாம போராடுறது ஏதோ தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல. இதோ மேடையில் இருக்கிறாங்க நம்முடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள், அவருடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக. மீண்டும் சொல்லுகிறேன், மறந்துடாதீங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற ஜனநாயக போர்ல அரசியல் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் நாட்டை தமிழ்நாட்டை காக்க திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தான் நீங்க எல்லாரும் ஆதரிக்கணும். சொன்னதை செய்யும் கலைஞரின் மகனாக கேட்கிறேன். பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில நிவேதா முருகனுக்கும், சீர்காழி சட்டமன்ற தொகுதியில மதிமுகவை சார்ந்த அண்ணன் வைகோவின் ஆதரவு பெற்ற செந்தில் செல்வனுக்கும், வேதாரணி சட்டமன்ற தொகுதியில மாமியும் புகழேந்திக்கும், நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவிக்கணும். அதே போல மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் YN ஜமால் முகமது யூனுஸ் அவர்களுக்கு கை சின்னத்திலையும், கீழ்வலூர் சட்டமன்ற தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த லதா தங்கமணி அவர்களுக்கும் அறிவால் சுத்தில் நட்சத்திரம் சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அமையருக்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சியில எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய வகையிலே சிறப்பான ஆட்சியை வழங்குவோம். நாடு பலம் பெற இந்த நல்லாட்சியை தொடர்ந்திட ஆதரிப்பேன். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.